இன்று உலக கேன்சர் தினம். 1999 ப்ரொஃபசர் டேவிட் கயாட்டுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. கேன்சர் பற்றிய போதிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலையும் அரசுகள் மத்தியிலையும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணம் தான் அது. அதற்கான முயற்சியில் அவர் இறங்கினார். 2000ஆவது ஆண்டில் அதற்கான ஒரு சார்ட்டருங்கிறது கையெழுத்தாச்சு. பிரெஞ்சு அதிபர், யுனெஸ்கோ தலைவர் உட்பட உலகம் முழுக்க இருந்து வந்த 100 டாக்டர்கள் அந்த சார்ட்டர்ல கையெழுத்து போட்டாங்க. கேன்சர் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், கேன்சர் சார்ந்த ஆராய்ச்சிகளை ஊக்கப்படுத்துவதற்கும், கேன்சரை குணப்படுத்துவதற்கான மருத்துவமனைகளை அதிக அளவுக்கு உருவாக்குவதற்கும் உலக நாடுகளும் மருத்துவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அந்த சார்ட்டர் அக்ரிமெண்ட்டின் சாராம்சம். அந்த சார்ட்டர் கையெழுத்தான தினம்தான் ஒவ்வொரு வருடமும் இன்டர்நேஷனல் கேன்சர் டேவா கொண்டாடப்படுது. இன்றைய நாளில் கேன்சர் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவாங்க. அதற்காக விழாக்கள் கொண்டாடுவாங்க. அதற்கான மராத்தான்கள் நடத்துவாங்க. கேன்சரிலிருந்து மீண்டு வந்தவர்களுடைய கதைகளை பாராட்டுவாங்க. கேன்சரை கண்டு பயப்பட வேண்டாம், ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா அதிலிருந்து மீண்டு வருவது சுலபம் என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக இந்த நாளை பயன்படுத்துவாங்க. மனிதன் தன்னுடைய வரலாற்றில் எத்தனையோ போர்களை சந்திச்சிருக்கான். ஆனால் ஒரு நோய்க்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறது கேன்சருக்காக தான். இப்படி மனிதனுடைய போராட்டத்தில் அவனை ஊக்கப்படுத்துவதற்காகவே இருக்கும் இன்டர்நேஷனல் கேன்சர் தினம் இன்று.